இதே மாதிரி தானே பக்கத்துல இலங்கையில தமிழர்களை வாக்குரிமை இல்லாமல் பண்ணது. நீ அப்படியே யோசிச்சு பாருங்க. யாழ்ப்பாண தமிழர்கள், ஈழத்தமிழர்கள், அவர்களுக்கு பல பேருக்கு ஓட்டு இல்லாமலாம் பண்ணி ராஜபக்ஷ பண்ணி பெரிய வெற்றி வந்துச்சா? 2 முறை பிரம்மாண்டமான வெற்றி வந்துச்சா? இன்னைக்கு நிலைமை என்ன? அவருக்கு வாக்களித்து வெற்றியடைய செய்த அதே சிங்களவர்களே ஓட ஓட அடிச்சு விரட்டுறான், வீட்டை இடிக்கிறான், காரை கொளுத்துறான், உறவினர்களோடு இருக்க முடியல. இங்கேயும் அந்த நிலைமை வரும். அவனாவது தப்பிச்சு போயிட்டான். கருத்து கணிப்பு என்பது கருத்து திணிப்பு. உங்களுடைய விருப்பத்தை அல்லது உங்களுடைய ஆசையை மக்கள் மத்தியில் திணிப்பதற்காக பொதுமைப்படுத்துவது. அது உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்க வீட்டில் இருக்க உறுப்பினர்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களோ சொல்ல முடியுமா? கேட்குறேன் சார், சொல்லுங்க. வெளியே சொல்ல முடியாதுல்ல. உங்க குடும்ப உறுப்பினர்கள் ஓட்டு போடவே நம்மளால சொல்ல முடியல. நம்ம சுத்தி இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரன் எந்த வீட்டுக்காரன் எதுக்கு ஓட்டு போடான்னு சொல்ல முடியல. எங்கேயோ பீகார்ல இருக்கிறவன் இப்படித்தான் இருப்பான்னு இங்கே உட்காந்துக்கிட்டே ஏசி ரூம்ல உட்காந்து சொல்றது, அதுக்கு பேர் தான் கருத்து கணிப்பு என்று சொல்வதை நம்புகிற முட்டாள் இல்லை நான். அவ்வளவுதான். 2வதுல பல தவறுகள் நடக்குன்னு தெரியுது. நீங்க சொல்ற பீகார் தேர்தலையே 60 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. ஆதாரப்பூர்வம் வந்துருச்சு. சில பேர் செத்து போயிட்டாங்கன்னு இருந்ததை அதுல ஒரு 7-8 பேரை உட்கார வச்சு எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி நான் செத்து போன உடனே டீ குடிச்சிட்டு இருக்கேன் அப்படி எடுத்து அந்த படமெல்லாம் பத்திரிகையில் வந்துச்சா? ஆக அதில் எவ்வளவு பெரிய தவறுகள் நடந்திருக்கிறது என்பதற்கு இதுவே உதாரணம். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த அரசியலாளர் திருமிகு திருச்சி வேலுச்சாமி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். பீகாரில் தேர்தல் கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டிருக்குது. இதில் 8 இடங்களில் கருத்து கணிப்பு வெளியே வந்திருக்குது. இதில் என்டிஏ கூட்டணி தான் அதிகப்படியான இடங்கள் வெல்லும், மகாபந்தன் கூட்டணி அதுக்கு அடுத்த இடத்துலையும், பிரசாந்த் கிஷோருடைய கட்சி பின்னடைவில் இருக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு வெளியே வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு வயதுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை தான், இருந்தாலும் அதை கேட்டால் தான் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். 1977 எமர்ஜென்சி முடிஞ்சு தேர்தல் வருது. இந்தியாவில் எங்கேயாவது கருத்து கணிப்போ அல்லது பத்திரிகையாளருடைய எங்களுடைய பார்வையினோ காங்கிரஸ் தோத்துருன்னு சொன்ன ஒரு கருத்து கணிப்பை சொல்லுங்க. யாராவது சொன்னது சொல்லுங்க. இந்திரா காந்தி தோத்துரும் அல்லது சஞ்சய் காந்தி தோத்துருவார் அப்படிங்கிற ஏதாவது ஒரு கருத்து கணிப்பு எங்காவது யாராவது சொன்னாங்களா? அல்லது தனி மனுஷனாக சொன்னானா? கருத்து கணிப்பு என்பது கருத்து திணிப்பு. உங்களுடைய விருப்பத்தை அல்லது உங்களுடைய ஆசையை மக்கள் மத்தியில் திணிப்பதற்காக பொதுமைப்படுத்துவது. அது உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்க வீட்டில் இருக்க உறுப்பினர்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களோ சொல்ல முடியுமா? கேட்குறேன் சார், சொல்லுங்க. வெளியே சொல்ல முடியாதுல்ல. உங்க குடும்ப உறுப்பினர்கள் ஓட்டு போடவே நம்மளால சொல்ல முடியல. நம்ம சுத்தி இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரன் எந்த வீட்டுக்காரன் எதுக்கு ஓட்டு போடான்னு சொல்ல முடியல. எங்கேயோ பீகார்ல இருக்கிறவன் இப்படித்தான் இருப்பான்னு இங்கே உட்காந்துக்கிட்டே ஏசி ரூம்ல உட்காந்து சொல்றது, அதுக்கு பேர் தான் கருத்து கணிப்பு என்று சொல்வதை நம்புகிற முட்டாள் இல்லை நான். அவ்வளவுதான் பதில். ஆனா அங்க இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளில் தேஜஸ்வி அவர்களும் மறுத்து இருக்கிறாரு. அது ஒன்று இருக்குது இல்லை. நான் என்ன சொல்றேன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு இடம் இல்லை. கருத்து திணிப்பை தான் கருத்து கணிப்புன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. பொய், பச்சை பொய், அதை தாண்டிய போய் கருத்து கணிப்பு புள்ளி வரும் அப்படின்னு நினைக்கிற ஜாதி நான். அதனால் கருத்து கணிப்பு என்பது நான் முன்னாலே சொன்னதை போல நம்ம ஆசையை நாம நேரடியாக சொல்லாம பொதுமைப்படுத்தி சொல்லுவது, அல்லது வேற யாருக்காவது ஒருத்தருக்கு பிரசாந்த் கிஷோர் மாதிரி 200 கோடி 300 கோடி வாங்கிட்டு அதுக்காக ஒரு ப்ரொஜெக்ஷன் உருவாக்குறது. சரியா? அதனால கருத்து திணிப்பை கருத்து திணிப்பென்றே சொல்லுங்கள், அதை பேசுவோம். கருத்து கணிப்புன்னு சொல்லாதீங்க. இப்போ இதுக்கு நேர்மாறான ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அங்கே காங்கிரஸ் எப்படிப்பட்ட ஒரு வலிமையான ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறது, அதை பற்றி சொல்லுங்க. நான் திரும்பியும் உங்களுக்கு சொல்கிறேன், அரசியலில் அல்லது அரசியல் கட்சியை பார்க்கிற பார்வை இதல்ல. உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா திரும்பி தமிழ்நாட்டில் சொன்னால் மட்டும்தான் புரியுங்கிறது சொல்கிறேன். ஒரே கட்சி வெற்றியின் உச்சத்தையும் அடைகிறது. தலைவர் அதே தலைவர், அதே கட்சி, அதே கொள்கை, அதே செயல்பாடு. அதே கட்சி மிக மோசமான இடத்துக்கு போகும். நான் மற்றவங்களை சொல்கிறது அப்புறம் சொல்லுவோமே. தமிழ்நாடு வரலாறுல இந்திய நாட்டுடைய சுதந்திரத்துக்காக கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலங்கள் சிறையில் வாடிய காமராஜர் இன்று வரை இந்தியாவிலேயே எந்த மாநிலத்துக்கு போனாலும் ஒரு ஒப்பற்ற ஆட்சியை தந்தவர் என்று சொல்லப்படுகிற காமராஜர் அவரே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்.
நீங்க யாரெல்லாம் பெரிய மக்கள் சக்திக்கு உண்டான்னு சொல்றீங்களோ அவங்களாம் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. பெரிய ஆளுமைன்னு சொன்ன ஜெயலலிதா தோத்துருக்கா? ஏன் நீங்க திராவிட இயக்கத்துடைய பிதாமகன் அண்ணா தோத்துருக்காரா இல்லையா? அதனால வெற்றி தோல்வி இதெல்லாம் வச்சுக்கொண்டு ஒரு கட்சியெல்லாம் நம்ம கணக்கிட முடியாது. ஜனநாயகத்துடைய வலிமை என்பதும் அதுதான். எந்த நேரத்தில் மக்கள் ஆதரிப்பார்கள், எந்த நேரத்தில் யாரை தோற்கடிப்பார்கள், யாரை ஆதரிக்கிற அதே மக்கள் அதே ஆளை தோற்கடிப்பு எதிர்க்கிற நிலைமையும் வரும். இதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் தான் முடிவெடுக்க முடியும். இந்த கட்சி நிரந்தரமாகவே பலமாக இருக்கும் சொல்ல முடியாது. திமுக எடுத்துங்க, தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் 71 தான் இதுவரை எந்த கட்சியும் இல்லாத உச்சகட்ட வெற்றி அவங்களுக்கு கிடைச்சது. 173 எம்எல்ஏக்கள், சரியா? அதே தலைவர், அதே கட்சி. 91 ஒரு சீட்டு ஜெயிச்சு, அப்புறம் பை எலெக்ஷன் இன்னொரு சீட்டு வந்துச்சு, 2 சீட்டு தான். அப்போ இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அது பலமான கட்சிமீங்களா பலவீனமான கட்சிமீங்களா? ஜனநாயகத்துடைய சிறப்பு, அதனுடைய கொள்கை, அதனுடைய தத்துவம், அதை புரிந்து கொண்டால் இப்படிப்பட்ட குழப்பம் வராது. நாம சொல்றதை சொல்லிக்கிட்டே போவோம். எப்போ மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், எப்பொழுது மறுதளிப்பார்கள் தெரியாது. ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி, மறுதளித்தால் சோர்ந்து போகாமல் நம்முடைய பயணத்தை தொடங்குவது. இதுதான் என்னுடைய கொள்கை. அதை சொல்லிட்டேன். இப்போ எஸ்ஐஆர் தாண்டியும் அங்கே பீகாரில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. இப்போ தமிழ்நாட்டை நோக்கி அதே எஸ்ஐஆர் இங்கே வந்துட்டு இருக்குது. அதாவது கணக்கெடுப்பு அப்படிங்கிறத சீக்கிரமாகவே நடத்தி முடிக்கிறதுக்கு எதிராக பல ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் 25% வாக்காளர்கள் பேரே இல்லை அப்படின்னு திருமாவளவர்கள்லாம் சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த தருணத்தில் இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து காங்கிரஸ் எப்படி களம் காணுது? காங்கிரஸ் கட்சி தான் சார் முதல்ல இதை எதிர்த்து பேசி. நீங்க எந்த ஊர்ல சார் இருக்கிறீங்க? இல்ல அதான் சொல்றேன், தமிழ் காங்கிரஸ் எப்படி களம் காணுன்னு சொல்றீங்களா? இல்ல, இந்தியாவிலேயே காங்கிரஸ் கட்சி தான் முத எதிர்த்து போராடிச்சு. மற்றவங்களும் அதுக்கு பின்னால அதை ஆதரிச்சாங்க. அது எஸ்ஐஆர் என்பது தேவையில்லாத ஒன்று. அது தேவையில்லாத ஒரு விஷயம்னு வச்சுங்களேன். அது எதுக்குன்னு தெரியல. நான் நேற்று கூட ஒரு இடத்துல பேசும்போது சொன்னேன். இப்போ உங்களுக்கு காட்டிடுறேனே, இது ஆதார் கார்டு, சரியா? இந்த ஆதார் கார்டு எதற்காக தரப்பட்டது? இந்த ஆதார் கார்டு இதை மட்டும் கொடுத்துட்டாலே ஒரு நிமிஷத்தில் இந்தியாவை எந்த மூலைக்கு போனாலும் அங்கே இருக்கிறவன் கம்ப்யூட்டரை பார்த்தா நம்ம வரலாறு சொல்லிட முடியும். எல்லாம் இதில் இருக்கா? இது இருக்கிற போது அப்புறம் எதுக்கு எஸ்ஐஆர்? இன்னொன்று எதுக்கு சொல்லுங்க? தேவையில்லை. இல்லை, அதை கொண்டு வருவது திரும்ப ஒரு பதட்டத்தை உருவாக்குறாங்க. ஒன்று. ரெண்டாவதுல பல தவறுகள் நடக்குதுன்னு தெரியுது. நீங்க சொல்ற பீகார் தேர்தலையே 60 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. ஆதாரப்பூர்வம் வந்துருச்சு. சில பேர் செத்து போயிட்டாங்கன்னு இருந்ததை அதில் ஒரு 7-8 பேரை உட்கார வச்சு, எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி நான் செத்து போனவங்க கூட டீ குடிச்சிட்டு இருக்கேன் அப்படி எடுத்து அந்த படமெல்லாம் பத்திரிகையில் வந்துச்சா? ஆக அதில் எவ்வளவு பெரிய தவறுகள் நடந்திருக்கிறது என்பதற்கு இதுவே உதாரணம். இதை நீங்க எப்படி பார்க்கணும்னா, போராடுறதெல்லாம் உலகத்தின் பல பாகங்களில் இப்படியெல்லாம் நடக்கும். சரியா இருக்கிற ஆட்சியே சில நேரங்களில் பலவீனமாக இருக்கிற போது அந்த பதவி வெறி அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு இப்படி குறுக்கு வழிக்கு போவாங்க. அது சில நேரம் வெற்றி அடையலாம், அது நிரந்தர வெற்றியாக இருக்க முடியாது. இதே மாதிரி தானே பக்கத்தில் இலங்கையில் தமிழர்களை வாக்குரிமை இல்லாமல் பண்ணது. நீ அப்படியே யோசிச்சு பாருங்க. யாழ்ப்பாண தமிழர்கள், ஈழத்தமிழர்கள், அவர்களுக்கு பல பேருக்கு ஓட்டு இல்லாமலாம் பண்ணி ராஜபக்ஷ பண்ணி பெரிய வெற்றி வந்துச்சா? 2 முறை பிரம்மாண்டமான வெற்றி வந்துச்சா? இன்னைக்கு நிலைமை என்ன? அவருக்கு வாக்களித்து வெற்றியடைய செய்த அதே சிங்களவர்களே ஓட ஓட அடிச்சு விரட்டுறான், வீட்டை இடிக்கிறான், காரை கொளுத்துறான், உறவினர்களோடு இருக்க முடியல. இங்கேயும் அதே நிலைமை வரும். நாட்டை விட்டே தப்பிச்சு இங்கேயும் அந்த நிலைமை வரும். அவனாவது தப்பிச்சு போயிட்டான். இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் வடநாட்டவர்களுடைய வாக்காளர்கள்லாம் இங்கே வாக்கு அளிக்கிற மாதிரி மாற்ற போகிறாங்கன்றது தான் ரொம்ப பிரதானமாக எதிர்க்கிற ஒரு விஷயம். ஆனால் இதை அவங்க எப்படி எதிர்க்கிறாங்கன்னா, வடமாநிலத்தவர்களுடைய வேலை மட்டும் உங்களுக்கு வேணும், ஆனால் வடமாநிலத்தவர்களுடைய வாக்குகள் வேண்டாமா அப்படின்னு பாஜக காரங்களாம் கேட்குறாங்களே. அது இல்லை, நீங்களா பாஜக சொன்னா சொல்லாதீங்க. இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் எல்லா மாநிலத்துக்காரும் வேலை பார்க்குறான். அதை யாரும் இங்கே சொல்லலை. அதல்ல, இந்த முறையே தவறுங்கிறது தானே. எங்கேயோ காஷ்மீரில் பிறந்த கூட இங்கே செட்டில் ஆகிட்டானா இங்கே அவனுடைய வாக்கை மாற்றிக்கொள்ளலாம். அதுக்கு தான் நான் முன்னால் இதை காட்டினேன். இது ஒன்று போதும். இதை வைத்துக்கொண்டு இந்த ஊருக்கு இதை மாற்றிட்டா முடிஞ்சு போச்சா? இல்லைன்னா சந்தேகம் என்ன இருக்கு? ஆதார் அட்டை ஒன்றை வைத்துக்கொண்டே அங்கே இருக்கிற ஓட்டை கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்துட்டா நம்ம ஏற்றுக்கத்தான் வேணும். இது ஒரே நாடு தானே. ஜனநாயகத்துடைய தத்துவம் என்ன? எண்ண, எழுத, பேச, இடம் விட்டு இடம் மாற அந்த உரிமைக்கு தான் ஜனநாயகம் சுதந்திரம் வாங்குறோம்.
அப்புறம் அந்த ஊரில் இருக்க இங்கே வரக்கூடாது, இங்கே இருக்கும் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவன் விவரம் இல்லாதவன்னு அர்த்தம். நான் அப்படி சொல்லலை. அவர்களுக்கு ஓட்டு என்பது ஏதாவது ஒரு ஊரில் இருக்கணும். அங்கே ஓட்டு இருந்துச்சா அதை கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்து சேரட்டும், ரைட், வாழ்க. அதை தவறு நான் சொல்ல மாட்டேன். அதிலேயே குழப்பம் இருக்குது, தவறு இருக்கிறது என்பதுதான் இப்போ பிரச்சனை. அதுதான் ஹரியானாலையும் உத்தரப்பிரதேசத்திலையும் ஒரே வாக்குகள் அங்கேயும் பதிவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க. அது தாங்க நான் சொல்றேன். இந்த ஒன்றை மட்டும் ஒழுங்காக பயன்படுத்தினாலே இந்த தவறுகள் நடக்காது. அதை பயன்படுத்தாமல் ஆட்சியாளர்கள் தங்களுடைய லாபத்திற்காக, சுயநலத்திற்காக தவறு செய்கிறார்கள். அந்த தவறு செய்கிறார்கள். இப்போதைக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பா செய்தாலும் இது நிரந்தரமாக இருக்கும் என்று நினைத்தால் ராஜபக்சேயை தயவு செய்து இவர்கள் நினைத்துக் கொள்ளட்டும். அதை நினைத்துக் கொண்டால் இந்த தவறு நடக்காது. அதுக்கப்புறம் நினைச்சதுக்கு அப்புறமும் தப்பு பண்ணாங்கன்னா ராஜபக்சே மாதிரி அடிபட வேண்டியதுதான். பீகார் தேர்தலுடைய ரிசல்ட் எல்லாம் வரப்போகுது. இங்கே தமிழ்நாட்டில் வந்து தேர்தலுடைய களம் வந்து இன்னும் 6 மாதங்கள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வேலை திட்டங்களை எப்படி செய்யுது? எப்படி செய்யணும்னு இப்போ மீடியாவில் பேசுகிறதில்ல சார். அதான் மீடியாவில் இருக்கவங்க என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, அரசியல் கட்சிகள் அது என்ன பண்ணுறது வியூவங்களோ அவங்க தான் வகுப்பாங்க. என்னன்னு நீங்கள் கேட்டோடனே சொல்ல மாட்டாங்க. சொல்லி தெரிவதெல்லாம் மன்மத கலைன்னு சொல்கிறது அதல்ல, அதை தாண்டியது. சொன்னாலும் புரியாது, மண்ணாலும் வித்தை. உங்ககிட்ட பாராட்டி பேசுகிற மாதிரி நான் பேசுவேன், ஆனால் உங்களை ஒழிக்கிறதுக்காக பேசுவேன். உங்களை திட்டுற மாதிரி திட்டுவேன், உங்களை எச்சரிப்பதுக்கு அது ஒளி. இது அரசியலை ஆழமாக புரிந்தவர்கள் மட்டும்தான் புரியும். அதனால் வியூகம் என்னன்னு நான் சொன்னாலும் உங்களுக்கு புரிய போகிறதில்ல. அதனால் இந்த கேள்வி தேவையில்லை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.